Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Let Lord. us pray. Praise the Lord. Loving Father, we thank you for this wonderful morning. அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for being with us. ஆண்டவரே, இந்த நன்றிகளோடு ஸ்தோத்திரிக்கும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். Thank you so much for the people those who have come here to adore you and worship you. ஆண்டவரே, இந்த நாள் காலையிலும் கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கும் வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Also we pray for all our partners and brothers and sisters all over the world who are attending this online service. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனை கலந்து கொண்டு உலகம் எங்கிலும் ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Thank you for being with us. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவளாத்தையும் உலக ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். நம்ம சில பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்தலாம். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்தலாம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, ஏ நம்பியுள்ளோமே. என் காலை மான்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை சேவையாக்கினீ. என் காலை மான்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை சேவையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்யா, நீரே என் வழியையாம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்யா, நீரே என் வழியையாம். உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்ருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திர காண செய்தீர். ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்ருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திர காண செய்தீர். நீரே
என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, நம்பியுள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையுமே என்றும் சொல்லிடுமோ தயவா. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையுமே என்றும் சொல்லிடுவோம் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்ருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தீர். சத்ருவுக்கு நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்ருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. Shall you all close our eyes and shall look upon the Lord's face in this morning? நம்மளாம் கண்களை மூடி இந்த காலை ஆராதனை ஆண்டு ஆஸ்வதிக்கும்படி எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Hallelujah, hallelujah. Lord, we thank you for everything that you have given to us all these days, oh Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமா நீ செய்து வந்த சகல விதமான உபகாரங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, there is no one like you, Lord. ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. Lord, bless those who are watching through you this channel, oh Lord. ஆண்டவரே, இந்த பார்க்குற ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹalleluya.
Hallelujah, Lord. Those who seeking you, Lord, they'll have mercy on from you, Lord. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் கர்த்தாவே, உம்மிடத்தில் அவர்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தை நீர் அருளுகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, in this morning we want to bless your name in this morning, O Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திர. நீர் ஒரு Lord, you alone who is worthy in this morning, O Lord. ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறீர். ஆண்டவரே, Lord, you alone who deserve all the glory and all the honor in this morning, O Father. பிதாவே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே எல்லா துதி கனமாகவே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya Lord, hallelujah. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, blessed be the name of the Lord. hallelujah இயேசுவே, தேவரின் நாம பலத்த துருகமா இருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. hallelujah. Blessed be the name, Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous are rescued, and they are saved. The name of the Lord is a strong tower. Ran into, and they are saved. Glory is the name of the Lord. Glory is the name of the Lord. Glory is the name of the Lord Most High. Glory is the name of the Lord. Glory is the name of the Lord. Glory is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into, and they are saved. தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வின் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வின் சுகம் அங்கே. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into, they are saved. The name of the Lord is
tower, the righteous ran into, And they are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord. The name of the Lord is a strong tower. Righteous ran into, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous ran to it, and they are saved. Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah, Lord. Lord, you have been a strong tower for us, Lord. ஆண்டவரே, நீர் எங்கள் பலத்த துருவமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Heavenly gracious Heavenly Father, we come to the grace of throne. எங்கள் அன்பின் நல்ல பரலோகத்தின் இரக்கங்கள் நல்ல தேவனே, உம்முடைய மலர் பாதங்கள் நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. Father Lord, we thank you for everything that you have given to us, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக நாங்கள் மகத்துவமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Even though, Lord, situation might be opposite or against us in these days, Lord, but still you are unchanging to us, Lord. ஆண்டவரே, நீர் சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒருவேளை காரியங்கள் எங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் எங்களுக்கு இருந்தாலும் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறீர். உமக்கு நன்றி. As your word said, Jesus Christ is the same yesterday, today and forevermore. You are still same as you were, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிற வண்ணமா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற சொல்ற வார்த்தையின்படி நீ இன்றைக்கும் நீர் என்றைக்கும் ஆண்டவரே நீர் மாறாதவராக இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். Lord, from our depth of our hearts, we want to give you thanks in this morning, of Father. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்ல விரும்புகிறோம். ஆண்டவர், Lord, we thank you for everything that you've given to us and protecting us by your grace, O Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி நீர் எங்களை கிருபையாய் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, as eagle protects his kids, such a way, Lord, you've been protecting us with your hands and wings, O Lord. ஆண்டவரே, கழுகு தன் பிள்ளைகளை தன் குஞ்சுகளை சும்மா காப்பது போலவே நீர் எங்களை காக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, once again, Lord, we want to commit entire service into your mighty hands and we want to submit into your feet, O Lord. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுதுமாய் உம்முடைய மலர் காரங்களில் நாங்கள் தருகிறோம், உம்முடைய மலர் பாதங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். Lord, be with us and stay with us and take in charge of everything in this service, Lord. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து நீர் எங்கள் வழி நடத்தி இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் எங்களோடு தங்கி இருப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask all this name in Jesus precious name we pray. இவளாதி முழுக ரட்சமாக இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தினால் கேட்கும் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, especially our church, local church members in the city,
விசேஷமாய் எங்கள் சபையருக்கும் சபைய மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். Our Echo Office Call families and the members all over the world. அழைப்பின் எதிரொலி குடும்பத்திலும் உலகமெங்கிலும் இருக்க எல்லா குடும்பத்தாருக்கும், Our readers of Echo Office Call, மற்றும் அழைப்பின் எதிரொலி பத்திரிகை வாசகர்களுக்கும், our prayer partners, எங்களுடைய ஜெப உதவி பங்காளரும், our life partners, வாழ்நாள் பங்காதாரரும், our faith partners, விசுவாச பங்காதாரரும், our Great Commission partners, கிரேட் கமிஷன் பார்ட்னர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். and all our associates. We thank you and we welcome you for this program. எங்களோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிற உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We bring greetings from Echo Office Call Church of God in the name of our Lord and Savior Jesus Christ. உங்களை யாவருக்கும் உலக ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழைப்பின் எதிரொலி ஊழியத்தின் சார்பாய் உங்களை யாவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். We want to know that we are praying for you. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Every day, morning and evening, we are upholding you in our prayers. தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபத்திலே உங்களை நாங்கள் தாங்குகிறோம். It is our earnest prayer that the present situation, that is the corona fever, will not touch the lives of our people throughout the world. எங்களுடைய ஊக்கமான ஜெபமானது என்னவென்றால் இங்கே இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் கொரோனா ஜுரமானது உலகமெங்கிலும் இருக்கிற யாவருக்கும் பரவாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We are glad that God is answering our prayers and protecting all our people all over the world. நான் நன்றிகள் செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு உலகமெங்கிலும் இருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் விசேஷ பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். I am glad that you are all safe under the arms of the Lord Jesus Christ. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கரங்களிலே நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. He is keeping all of you under his wings. நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அவருடைய சிறகுகளினாலே உங்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார். You are always in our prayers. நீங்கள் யாவரும் என்னுடைய ஜெபத்தில் இருக்கிறீர்கள். You will not feel uncomfortable in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசௌகரியமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்காது. He will certainly bless you all in a special way. விசேஷ விதமாய் உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷ விதமாய் உங்களை பாதுகாத்து உங்களை கிருபையா காப்பார். I thank you, my brothers and sisters, those who are attending this service here. நான் இந்த ஆராதனையை காண்கின்ற உங்கள் யாவரும் எல்லா சகோதரிகளும் நன்றிகளை செலுத்துகிறேன். I am thankful to the brothers and sisters and co-workers who have arranged all these programs today also. இந்த நாளிலும் கூட உதவி செய்த எல்லா சகோதரிகளுக்காகவும் நான் யாவருக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். Also I am so happy that a lot of brothers and sisters from various parts of the world is listening and watching this program. நான் உண்மையாக சந்தோஷப்படுகிறேன். நான் நன்றிகள் செலுத்துகிறேன். இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற யாவரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷப்படுகிறேன், நன்றிகள் செலுத்துகிறேன். We are so thankful to God for the wonderful changes that's happening in this world. இந்த உலகத்திலே நடந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான மாற்றங்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். So even though the virus fever is spreading fastly throughout the world, the present administrations, world administrations and governments are trying to open the worship places in the days to come shortly. காரியங்கள் நம்மளுக்கு ஒருவேளை சாதமற்று போயிருந்தாலும் ஆண்டு எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்ம தேசங்களில் இருக்கிற அரசாங்கங்களானது சபை திறக்கலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am sure when we join together and worship him, the Lord will certainly have pity on us and he will protect us from the evil forces. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிசாசுடைய கட்டளை நம்ம விலக்கி காத்து விசேஷமாக பாதுகாப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன். So I feel this is the high time for the Christians to join together and worship together and believe together for a supernatural miracle in this world. இந்த காலகட்டத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று இணைந்து சேர்ந்து ஒரு விசேஷ பாதுகாப்புக்காகவும் ஒரு விசேஷ ஒரு கிருபைகளுக்காகவும் இணைந்து நம்ம ஆண்டு நோக்கி பார்க்க வேண்டும். In order to achieve our goal, it is very essential that we should all join together, forgetting our denominational feelings and forgetting our language barriers and forgetting all our personal issues
we should join together and pray to God so that He can perform a miracle in the lives of the people today. நான் விசுவாசிக்க நம் சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்மளுடைய எந்த சபை பாக்குவார் அற்று அவருடைய மொழிகள் எல்லாம் விலக்கி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் ஆண்டு நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க தேவனாய் இருக்கிறார். If you all stand together and pray to the Lord Jesus Christ, He will certainly perform a miracle in the lives of all the people all over the world. நம்ம எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்து எழுந்து நின்று நம்ம ஆண்டு நோக்கி நாம் கைகோத்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வருகிற நாட்களிலும் எல்லாருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காரியங்களை மாறுதலை முடித்து பாதுகாப்பை தருவார். During the past several days, the Lord has been speaking to me to teach something to the church and my friends about the necessity of knowing the reality about church today. சில நாட்களாக ஆண்டு ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நாளாக ஆண்டு இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால் சபை குறித்தான காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறேன். You must know that there are 3 kinds of churches today. நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் 3 விதமான சபைகள் ஆனது இருந்து கொண்டிருக்கிறது. Number 1 is Bible says we are the temple of God. முதலாவதாய் வேதம் சொல்லுகிறது நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி. Remember, all of us are expected to be the temples of God. நம்ம எல்லாருமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The second kind is the present days churches. இரண்டாவது சபையானது இந்த நாட்களில் இருக்கிற சபையானது. We call it churches. நம் சபைகள் என்று அழைக்கிறோம். Some people call worship centers. சிலர் ஆராதனை செய்வது என்று சொல்லி அழைக்கிறார்கள். Some people call as worship places. சிலர் ஆராதனை செய்யக்கூடிய இடம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். In the Old Testament it says temple of God. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கூடாரம் ஆலயம் என்று சொல்லி சொல்லுகிறது. Whatever the name may be. இந்த பெயர்கள் என்னவா இருந்தாலும் சரி. The second kind is the place where we join together to worship the Lord. ஆனால் இரண்டாவது காரியம் என்னவென்றால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் தேவனை ஆராதிக்கிற இடமா இருக்க வேண்டும். Thirdly, an invisible church is available in this world. மூன்றாவதாய் மறைமுகமான வெளியில பார்க்க முடியாத ஒரு ஆலயமானது இருக்கிறது. All the peoples of the world, எல்லா உலகம் எங்கிலும் இருக்கிற மக்களும், all the believers of the churches, எல்லா விசுவாசிகளுக்கு சேர்ந்து இருக்கிற சபைகளாக all together called as invisible church. அதுக்கு இதை அழைப்பது என்னென்றால் மறைமுகமாய் இருக்கிற சபை என்று சொல்லி. People cannot see that. அதை மக்களான பார்க்க முடியாது. In spite of all the adverse circumstances, God is having an invisible church for His kingdom. எதிர்மையா என்னவோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் மறைமுகமான ஒரு சபையை வைத்திருக்கிறார். All over the world. உலகம் எங்கிலும். From all the countries of the world. எல்லா தேசங்களிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். I am glad you and me are one of the members of the invisible church. அது ஒரு பெரிய மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷமான காரியம் என்னென்றால் நீங்களும் நானும் அந்த மறைமுகமா இருக்கிற அந்த சபையில் நம்மளும் அங்கத்தினராக இருக்கிறோம் என்று சொல்லி. Today I would like to share a small matters regarding the second kind of church which is being used for worshiping the Lord. இரண்டாவது விசேஷமான நாளிலும் கூட ஒரு இரண்டாவது காரியமான சபை எப்படி கூடி வருவது என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். We call it as church. நம்ம சபை என்று அழைக்கிறோம். We call it worship place. அவைகளை நாம் ஆராதனை இடம் ஸ்தலம் என்று சொல்லி அழைக்கிறோம். Sometimes we call it prayer house. அது ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கிறோம். Sometimes we call it tabernacle of God. அது பலிபீடமான காரியம் என்று அழைக்கிறோம். Sometimes we call temple of God. அது சபை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அழைக்கிறோம். In Bible language it is mentioned as ecclesia. வேதத்தின்படி பார்க்கும் எக்லீசியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது, சபை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Yeah, the meaning is the place where God's people join together to worship Him. ஆனால் அது என்ன அர்த்தம் என்று சொன்னால் தேவன் சபை மக்களும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடிய தேவனை ஆராதிக்கிறார்களோ அது ஆலயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. The name of the churches or the places where people gather may differ. நாம் ஆராதிக்கிற இடமும் ஸ்தலம் வேணுமென்றால் அது ஒரு வித்தியாசப்படலாம். But the purpose is one. ஆனால் காரணம் நோக்கம் ஒன்றுதான். The doctrines of the churches may be different. ஒருவேளை சபையின் உபதேசங்கள் வித்தியாசமே காணப்படலாம். But the intention is one.
ஆனால் உள்நோக்கமானது ஒரே ஒன்றுதான். As far as I am concerned, I love all the churches. என்னை பொறுத்த மட்டிலும் நான் எல்லா சபையிலும் நான் நேசிப்பேன். I love all the pastors. நான் எல்லா போதகர்களையும் நான் நேசிக்கிறேன். I love all the missionaries who are working for the Lord. நான் எல்லா தேவனுக்கு ஊழியம் செய்ய எல்லா மிஷனரிமாரையும் நான் நேசிப்பேன். I won't bother about the doctrines of the churches. நான் சபையின் உபதேசங்களை குறித்து நான் பார்ப்பதில்லை. I won't bother about the name of the church. நான் சபையின் பெயர்களுக்கு யோசித்து பார்ப்பதில்லை. The main aim is one. ஒரே ஒரு நோக்கம் ஒன்றுதான். We worship the Lord. நாம் தேவனை ஆராதிக்கிறோம். And we proclaim the Lord's name all over the world. உலகம் எங்கிலும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். We disseminate the gospel to the unreached people. சபை தேவனுடைய நாமத்தை அறியாதவர்களுக்கு சபை தேவனுடைய அன்பை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். Please listen me very carefully. This is a very short message. என்னை தயவா நன்றாய் கவனிங்கள், இது சுருக்கமான செய்தி. Bible respects the place where people are gathering together to worship the Lord Jesus Christ. வேதமானது நம்மை அங்கீகரிக்கிறது. எங்கெல்லாம் மக்கள் தேவனை ஆராதிக்கிறார்களோ அது தேவன் தாமே அதை அங்கீகரிக்கிறார். According to Bible, Hebrews chapter 10:25, it says we should not avoid or forsake the assembling of God in the church. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறோமாய் தேவனுடைய சபை கூடுதலை விட்டுவிட வேண்டாம் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. Just like some people try to avoid attending the church. ஆனால் சிலரை பார்க்கும்போது சபை கூடி வருவதை தவிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். There are a lot of people, those who are not interested in worshiping the Lord. ஒரு சிலரை பார்க்கும்போது தேவனை ஆராதிப்பில் உற்சாகத்தை காட்டுவதில்லை. But God has very strictly told that we should not forsake joining the church, gathering together in the church for worshiping. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் நன்ற உபதேச காரியம் என்னவென்றால் சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். Of late we have found that all the churches of the world are closed down. ஆனால் இப்போகிற காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சபை எல்லா உலகெங்கிலும் சபைகள் ஆனது பூட்டப்பட்டிருக்கிறது. Nobody is permitted to enter into the church. இப்பொழுது பார்க்கும் யாரும் சபைக்குள்ளாய் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் ஆனது இருக்கிறது. So because of the situation we have changed our mind to conduct such online Sunday services. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆராதனை இந்த யூடியூப் சேனல் மூலமா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். So the present generation people are very much happy about worshiping the Lord and serving the Lord through online service, sitting at home by using cell phone or laptop or big televisions like that. இப்போ இருக்க தலைவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்த ஆராதனை வீட்டிலிருந்து ஆராதிப்பு உதாரணமாக செல்ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் பெரிய தொலைக்காட்சியிலும் இருந்து பார்த்து ஆராதிப்பில் அவர்கள் ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். For the present situation it is not wrong. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திற்கு அது தவறு அல்ல. But at the same time when the Lord opens a way for worshiping Him in the church, it should not be like that. We should not keep on the cell phone at hand, or we should not listen through the laptop or something else. Always. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திற்கு அது தவறு இல்லை. ஆனால் சபைகள் திறக்கலாம், சபை கூடி வரலாம் என்று சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்திலே இப்போ இருக்கிற டெக்னாலஜி செல்ஃபோன்லேயோ இல்லை இருந்து பார்க்க தவிர்த்து தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதிலே உற்சாகம் காட்ட வேண்டும். I am glad God is opening the churches little bit in a slow manner in all over the countries of the world. ஆண்டவராகிய தேவன் பார்க்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாய் சபை திறக்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமே ஆண்டவர் வழி வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். He is doing the job little by little. ஆண்டவராகிய தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து கொண்டிருக்கிறார். We hope within a short period God will open the churches all over the world. நான் நம்புகிறேன் சீக்கிரத்திலே சபைகள் திறக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுப்பார். I have a question. What are you going to do after the churches are open? நான் கேட்கிற கேள்வி என்றால் சபைகள் திறந்த பின்புதான் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Are you going to be at home even after the churches are open and listen and watch the online services at home?
நீங்கள் சபை கூடி வரலாம் என்று சொல்லி சொன்ன பின்புதான் நீங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து நீங்கள் வீட்டிலிருந்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே காரியத்தை நீங்கள் சபைகள் திறக்கலாம் என்று சொல்லி சொன்ன பிறகு இதே கதை நீங்கள் அப்பொழுதும் செய்ய போகிறீர்களா? Or have you decided to go to the church after the services are started? இல்லாவிட்டால் சபைகளுக்கு கூடி வரலாம் என்று சொல்லி சொன்ன பின்புதான் சபை கூடி வருவதை நீங்கள் உற்சாகத்தை காட்டுவீர்களா? As a servant of God, I should say that as soon as the churches are open, you should go to your church, your own church, and you should start worshiping Him with your original believers. நீங்கள் சபை கூடி வரலாம் என்று சொல்லி சொன்ன பின்புதான் உங்கள் சபையில் நீங்கள் போய் உங்களுடைய ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I know that during this lockdown period, you might have listened to the message of so many various types of pastors and evangelists through the online services. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கு இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பல செய்திகள், பல விதமான போதகர்கள், பலவிதமான பிரசங்கங்களை நீங்கள் அநேக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். But you should not change your church. ஆனால் நீங்கள் உங்கள் சபையை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மாற்றக்கூடாது. You should not change your pastor. உங்கள் போதகரை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. You should go to your church and worship the Lord according to the norms fixed by your church pastors and administration and the government. உங்களுடைய நீங்கள் சபை திறந்த பின்பு உங்கள் சபையில் போய் உங்கள் போதகரனு கூட நீங்கள் கை கோர்த்து நீங்கள் உங்களுடைய ஆராதனைகள் நீங்கள் செலுத்த வேண்டும். You should not change your church all the time. நீங்கள் உங்கள் சபைகளை எல்லா காலகட்டத்திலும் சும்மா மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. As far as our church is concerned, in the main church we have 7 services in 5 languages from early morning 5 o'clock to night 8 o'clock. எங்கள் சபைகளை பொறுத்த மட்டிலும் எங்கள் தலைமை சபையில் காலையில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் 7 ஆராதனைகள் 5 மொழிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. Our church members are permitted to attend any service according to their convenience. எங்கள் சபை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு எந்த நேரம் அவங்களுக்கு முடியுமோ வந்து ஆராதனை கலந்து கொள்வதற்கு ஏதுவாய் நாங்கள் ஆராதனை வைத்திருக்கிறோம். This procedure will be continued in the days to come also. இது வருகிற நாட்களிலும் இதே 7 ஆராதனைகள் 5 மொழியில் தொடர்ந்து நடைபெறும். But I know that this is not possible in all the churches all over the world. ஆனால் இதே எங்கள் தலைமை சபையில் நடந்து கொண்டிருக்கிற வண்ணமாய் எல்லா சபைகளிலும் எல்லா காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. So you have to carefully listen the administration and follow whatever your pastor says, and you should attend your church carefully. உங்களுடைய சபை போதகர் என்ன சொல்லுகிறார் கேட்டு அங்கே இருக்கிற நிர்வாகத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் சபையில் கலந்து கொள்ள வேண்டும். You should be perfect believer. நீங்கள் உங்கள் சரியான விசுவாசியாக உங்கள் சபையில் நீங்கள் இருக்க வேண்டும். Because of the changes happened in the past, you should not change yourself. சூழ்நிலைகள் மாறுறது போலவே நீங்களும் உங்கள் சபையிலிருந்து நீங்கள் மாறக்கூடாது. There are some kind of believers in this world. இந்த உலக ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். They go to their church as well as at the same time they will go to another church also. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சபைக்கும் போவார்கள், மற்ற சபைகளுக்கும் சுற்றி திரிந்திருப்பார்கள். By practice I have seen this will not work out. என்னுடைய அனுபவத்தில் பார்க்கணும், இந்த காரியங்களானது எக்காரணத்தை கொண்டும் சரிப்பட்டு வராது. For example, your church members may gather in the morning at 9 o'clock in your church, and you will be free on Sunday in the remaining time till evening. நீங்கள் ஒரு சிலரை பார்க்கும்போது 9 மணி ஆராதனைக்கு வந்துவிட்டு அந்த ஆராதனை கலந்து விட்டு மீத நேரத்திலே அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுதலையோடு இருப்பார்கள், சந்தோஷமே அவர்கள் வேறு எதுவும் சபையில் கலந்து கொள்ள மாட்டார்கள். So if you don't have a service after 10 o'clock or 11 o'clock, 12 o'clock, if you are free in the evening, you should work in the church. You should work with your pastor and try to develop your church activities. ஒருவேளை நீங்கள் 9 மணி ஆராதனை முடிந்த பின்பதாக வேறு உங்களது ஆலயத்தில் வேறு ஆராதனை இல்லை, நடைபெறவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் போதகர்களோடு கலந்து பேசி உங்கள் போதகரோடு இணைந்து நீங்கள் அந்த உங்கள் சபை வளர்வதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். I am saying this to the people, those who are living outside the place.
நான் சொல்ல இந்த காரியமானது வெளியில இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். This is not applicable to our local people. இது நம்மளுடைய லோக்கலாக இருக்கிற அநேகருக்கு இது சரிப்பட்டு வராது. Because the local church members are always calling me and asking me when you will open the church, pastor. ஏனென்றால் எங்கள் சபை மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் எப்பொழுது சபை திறப்பீர்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். Even though the church services are not conducted, they pour their offerings into the church offering box and they come and pray and go. ஆனாலும் ஒருவேளை சபை திறக்காமல் போனாலும் சபை மக்கள் வருவார்கள், வந்து ஜெபித்து விட்டு காணிகளை போட்டுவிட்டு அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். I am so glad about our main church people. நான் எங்களுடைய தலைமை சபை மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். I'm glad that God has given me a wonderful team of pastors and evangelists and workers in the church. ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சபை துணை போதகர்களுக்கும் சுவிசேஷர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். They love me very much and they are with me all the time. அவர்கள் நான் அதிகமாக அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதும் எங்களோடு தான் இருக்கிறார்கள். There are another group of believers, they go to different churches on different Sundays. ஆனால் இன்னொரு விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பலவிதமான சபைக்கு போய்க்கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். They say it is better to hear messages from different pastors and evangelists each Sunday. அவர்கள் சொல்றதுக்கு கூற்று என்னவென்றால் வாரந்தோறும் பலவிதமான போதகர்களுக்கும் பலவிதமான சுவிசேஷரோட பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு விரும்பி போகிறார்கள். Some believers are not happy with their churches and because of that they have their membership in the church and go to other churches, different churches every Sunday to hear the message. அவர்கள் ஏதாவது ஒரு சபையிலே ஒரு அங்கத்துவத்தை வைத்துவிட்டு மற்ற சபைகளுக்கு அந்த சபையோடு உடன்பாடு வைத்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் மற்ற சபைகளுக்கு அவர்கள் போய்கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். Always it is dangerous. அது எப்பொழுதும் ஆபத்திலே தள்ளும். The pastors will give you different types of doctrines and then they will confuse you. அவர்கள் வித்தியாசமான உபதேசங்களை சொல்லிவிட்டு அவர்களை குழப்பி விடுவார்கள். I preach in a different way. நான் ஒரு வித்தியாச விதத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். If you go to another church, that pastor will preach in a different way. நீங்கள் வேறு இன்னொரு சபைக்கு போவீர்கள் அந்த போதகர் வேறு விதமாய் பிரசங்கம் பண்ணுவார்கள். So if you keep on going to different churches every Sunday, one day you will be confused. எல்லா வாரமும் எல்லா சபைகளும் போய்கொண்டே இருப்பீர்கள், பலவிதமான சபைகளும் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை குழப்பம் அடைவீர்கள். Also the pastor has the responsibility of keeping his believers safely. ஆனாலும் போதகருக்கு ஒரு கடமை என்னவென்றால் அவருடைய விசுவாசிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. He is the shepherd. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும். He is the local shepherd. அவர் தன்னுடைய சபைக்கு அவர்தான் மேய்ப்பனாய் இருக்கிறார். He has to take care of their sheep and he is accountable for that. He has to give account to God one day. ஒரு நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த போதகர் தன்னுடைய ஆடுகளுக்காக கணக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். Also like the same way when we are living in this world we should be attached with the church and the pastor. இந்த நாட்கள் நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசிகளாக நீங்கள் உங்கள் போதகரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். My brothers and sisters, now I would like to tell you that if you are not fit into a church on a regular basis, this morning you should pray to God. நீங்கள் ஏதாவது சபையில் நீங்கள் இணையாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஒரு நல்ல சபையில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். You should find out a church of your own. நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சபையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். You should meet the pastor. நீங்கள் உங்கள் போதகரை சந்திக்க வேண்டும். You should stick on to him. அந்த போதகரோடு இணைந்திருக்க வேண்டும். You should stick on with the pastor. நீங்கள் அந்த போதகரோடு இணைந்து கைகோர்த்து இருக்க வேண்டும். Be an assistant to him. அவருக்கு உதவிகரமாய் நீங்கள் இருக்க வேண்டும். Use all your talents in your church. உங்களுக்கு இருக்கிற எல்லா திறமைகளையும் நீங்கள் உங்கள் போதகருக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். You should lead others also to the Lord through your church. நீங்கள் உங்கள் மூலமாய் மற்றவர்களையும் உங்கள் சபைக்கு நீங்கள் வழி நடத்த வேண்டும். According to the Bible, you will be blessed by the abundance of blessing in your church. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனத்தின்படி நீங்கள் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் சபைக்குள்ளாய் இருக்க வேண்டும். There is an abundant blessing in the church. சபையில் ஒரு விசேஷ விதமான
பரிபூர்ண ஆசீர்வாதமானது உங்கள் சபையில் இருக்கிறது. In the church you attend today also, wherever you are, there is abundant blessing according to the Bible. இன்றைக்கும் நீங்கள் சபையில் நீங்கள் உங்கள் சபையில் கலந்து கொண்டு நீங்கள் நான் சொல்லுவேன் உங்கள் சபையில் அபரிதமான ஆசீர்வாதமானது இருக்கிறது. You will be blessed by the Lord. ஆண்டவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். In the abundant blessings which is bestowed in your own church. உங்களுடைய சொந்த ஆலயத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணம் இருக்கும். In Hebrews 11:6 says, God is a rewarder of those who diligently seek Him. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாய் பார்க்கிறவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. கருத்தாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God is a rewarder of those who diligently seek Him. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி கருத்தாய் அவர்களை பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். He gives reward. ஆண்டவர் அவர்களுக்கு தகுந்த பலனை தருகிறார். If you seek God in your church diligently, you will be rewarded. நீங்கள் கருத்தாய் நீங்கள் உங்கள் சபையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். So before I conclude, I would like to tell you there are 3 characteristics in the lives of a real believer. நான் சபையை முடிப்பது முன்பதாய் 3 விதமான ஒரு உண்மையான குணாதிசயங்கள் விசுவாசின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Turn with me Psalm 122. சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். In the first verse it says, முதல் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, I was glad when they said to me, let us go into the house of the Lord. என்னிடத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டுக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். Let me repeat, listen very carefully. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நன்றாய் கவனிங்கள். This is a very very short message. இது சுருக்கமான செய்தி. There are 3 characteristics in the lives of a Christian. ஒரு நல்ல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில 3 விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. These 3 things should be with you. இந்த 3 காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Here the psalmist says he was glad when they said to him, let us go into the house of the Lord. எங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்கிறார். If you are a real child of God, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் you will be happy and you will be glad to go to your church. நீங்கள் உங்கள் சபைக்கு போவதில் குறித்ததான சந்தோஷத்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். A real believer or a real Christian should have a deep passion about his church. ஒரு நல்ல கிறிஸ்துவனாக இருப்பான் என்றால் அவங்களுடைய சபையில் இருக்கிற ஆர்வத்தையும் ஒரு தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும். Passion means ஆழமான வாஞ்சை, வெறித்தனமாக இருக்க வேண்டும். You should have a deep passion about going to your church on Sunday. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடந்து செல்வது ஒரு ஆழமான ஒரு ஆர்வமாக இருக்க வேண்டும். The deep passion means deep desire. ஆழமான ஒரு நோக்கம், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். A strong passion means overcoming spirit. ஒரு ஆர்வமான இருக்க வேண்டும்னா எல்லா விதமான காரியங்களும் மேற்கொண்டு போவது. Whatever the problem may be. என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி. Even if something has to be done on Sunday morning, you should overcome it. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தான் அதை செய்ய வேண்டிய கட்டிய நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தாலும் அதை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். Strong passion means no compromise with any reason. நீங்கள் ஆழமான கருத்தாக இருக்கும் பொழுது வேறு எதுக்குள்ள நீங்கள் ஒப்புரவாகி போகக்கூடாது. Deep passion or strong passion means it's a lifeline. அது நீங்கள் ஆழமாய் கருத்தாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நீங்கள் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். Strong passion you should have about attending the church service. நீங்கள் உங்களுடைய சபையில் ஆழமான கருத்தாக இருக்க வேண்டும். நீங்கள் சபையில் எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ள வேண்டும். You should have first priority in going to the church. நீங்கள் உங்கள் சபைக்கு போவதிலே நீங்கள் உங்கள் ஆர்வத்தை அதில் காட்ட வேண்டும். You should have happiness in attending your church. உங்கள் சபையிலே கலந்து கொள்வதிலே நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை காட்ட வேண்டும். I am glad that I have that mentality. நான் சந்தோஷப்படுகிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் அவனமாக இருக்கிறது என்று சொல்லி. Even when I was young boy, my parents trained in that way.
நான் என்னோட சிறு வயதிலும் சரி வாலிபன் வயதிலும் சரி என்னுடைய பெற்றோர் அதில் என்னை அதில் வழி நடத்தினார்கள். Each Sunday night we will not sleep properly. எல்லா சண்டே நைட் Saturday. சனிக்கிழமை இரவிலே நாங்கள் சரியாக தூங்க மாட்டோம். Saturday night we will be preparing ourselves. சனிக்கிழமை இரவிலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு கடந்து செல்வது குறித்துதான ஆயத்தத்தை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். My mother will not cook anything on Sunday. என்னுடைய தாயார் ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த விதமான காரியத்தையும் சமைக்க மாட்டார்கள். She will be busy in the Saturday night preparing food for Sunday. இந்த சனிக்கிழமை இரவிலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு வேண்டிய ஆகாரத்தை சனிக்கிழமையே செய்து விடுவார்கள். My father used to prepare all the Sunday school materials and class routine things for the next day Sunday. ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டே ஸ்கூலுக்கு ஞாயிறு பள்ளி ஆராதனைக்காக என்னுடைய தகப்பனார் காரியத்தை அதுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் செய்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார். So in order to attend the Sunday service we will not sleep on Saturday night. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக சனிக்கிழமை இரவில் நாங்கள் தூங்க மாட்டோம். We will be happy to pray together for the Sunday message of the pastor. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திக்காக சனிக்கிழமையே நாங்கள் இருந்து நாங்கள் செய்திக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம். Sometime my mother used to pray like the Lord, tomorrow our pastor should sing this song, like that. She used to pray for a special song to be sung in the church on Sunday. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தாயானவர்கள் சனிக்கிழமை இரவிலே ஆண்டவர் எங்கள் போதகர் இந்த குறிப்பிட்ட பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் ஜெபிப்பார்கள். I have seen most of the Sundays the pastor used to sing the same song which was selected by my mother on the previous day Saturday without the knowledge of the pastor. என்னுடைய தாயார் எந்த பாடலை பாட வேண்டும் சொல்லி ஜெபித்தார்களோ அதிகபட்சமான ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது அதே பாடலை அவர்கள் பாடுவார்கள். Sunday morning when the pastor starts the same song, my mother used to say, "See," like that. என்னுடைய போதகர் அந்த பாட்டை பாடும் பொழுது அவரை பார்த்து பார்த்தாயான்னு சொல்லி கேட்பார்கள். After the Sunday service is over, my mother used to say, "See, we have a prayer answering God." அப்படி என் தாயார் சொல்வார்கள், நம்மளுக்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்க தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி. You can pray for small or big matter. You can pray to God. God will answer. அவர் சொல்வார்கள், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுக்கு ஜெபித்தாலும் ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறார் என்று சொல்லி சொல்வார்கள். So you know, in the history of King David, even though he was a king with a lot of responsibilities, he was very happy about attending the Sunday services. ஆனால் சங்கீதகன் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் அரசனாக இருந்த பொழுதிலும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கலந்து கொள்வதிலே அவன் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தான். Bible says he was glad when somebody said to him, "Let us go to the house of the Lord." அவன் வேதம் சொல்றானுமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொல்லி அங்கிருந்தவர்கள் சொன்ன பொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சியாய் காணப்பட்டான். I have a question, my dear brothers and sisters who are sitting in this church as well as listening the message from outside. Do you have? நான் சபையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் இதை பார்க்கிறவர்களுக்கு நான் கேட்குற கேள்வி, நீங்கள் தாவீது ராஜாக்கு இருந்த ஆர்வத்தை போலவே உங்களுக்கும் இருக்கிறதா? Are you really feel happy to go to your church on Sunday morning? நீங்கள் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் கடந்து செல்வதை குறித்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? In our main church there is a problem. எங்களுடைய தலைமை சபையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. The attendance of the people, those who are attending the church, is being taken by the security people. எங்களுடைய சபையில் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று சொல்லி அட்டெண்டன்ஸை எங்களுடைய செக்யூரிட்டி வாட்ச்மேன் அவர்கள் எடுக்கிறார்கள். He used to write the time also. அவர்கள் எத்தனை மணிக்கு சபைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி கூட அவர்கள் எழுதுவார்கள். He used to write the name of the person and the time of arrival and departure. விசுவாசிகள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள், பேர் எத்தனை மணிக்கு வருகிறார்கள், எத்தனை மணிக்கு போகிறார்கள் என்று சொல்லி கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. In the night after finishing of the 7th service at 8 o'clock, all the pastors sit together and find out who are all the people, those who have not attended the church. 8 மணி ஆராதனை முடிந்த பின்புதான் யாரெல்லாம் அந்த நாளைக்கு ஆராதனைக்கு யாரெல்லாம் வரவில்லை என்று சொல்லி நாங்கள் லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். So the lists of absentees are released and given to the local workers. அங்கே யாரெல்லாம் வரவில்லை என்று சொல்லி எந்தெந்த பகுதியில் வரவில்லை என்று சொல்லி பார்த்து
அவர்களுக்கு அந்த அட்டெண்டன்ஸை எடுத்து அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற போதவர்களுக்கு எங்கள் சபை போதகர்களுக்கு கொடுத்து ஏன் வரவில்லை சபைக்கு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் அனுப்புவோம். During the next week, someone will go and inquire why you have not come to the church. அந்த வாரத்திலே அவர்கள் போய் ஏன் சபைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரவில்லை என்று சொல்லி கேட்பார்கள். I'm sorry to say, because of that, somebody will come and ask why you are not come to the church. Some of the people come to the church regularly. அது ஏன் சபைக்கு வரவில்லை என்று சொல்லி கேட்பார்களே என்று சொல்லி சிலர் அந்த அதை தவிர்த்து விட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் சபைக்கு கலந்து கொள்வார்கள். If you ask him personally, why did you come to the church today? நான் தனிப்பட்ட விதத்தில் ஏன் இன்றைக்கு சபைக்கு வந்தீர்கள் சொல்லி கேட்பேன் என்றால், they will say simply, if I am not coming, pastor will send a person to my house and inquire. சொல்வார்கள், நான் ஒருவேளை ஆராதனைக்கு வரவில்லை என்றால் போதகர் யார் மூலியம் யாரையாவது அனுப்பி ஏன் வரவில்லை என்று சொல்லி கேட்பார்கள். That is not a good attitude. அது சரியான ஒரு ஆர்வம் கிடையாது, சரியான காரியம் கிடையாது. If you are a real Christian, you should have pleasure in attending the Sunday service. நீங்கள் ஒரு நல்ல ஒரு சபையின் விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய சபை ஆராதனை கலந்து கொள்வதை நீங்கள் ஆர்வத்தை காட்ட வேண்டும். You will be shocked to hear from me that every Sunday morning will be a different situation to me, even from my childhood. எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்கும்போது சிறு வயதில் முதல் பார்க்கும்போது எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்ப்பேன். Sunday morning I look the world or see the world in a different way. நான் உலகத்தை எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் உலகத்தை வானத்தை பார்க்கும்போதும் மற்ற உலகத்தை பார்க்கும்போதும் அந்த நாளிலே வித்தியாசமான சூழ்நிலையை நான் பார்ப்பேன். Monday to Saturday I see the world differently. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் உலகம் வித்தியாசமாக இருக்கும். But Sunday morning I see the world, I see a different world. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்க்கும்போது உலகத்தை வித்தியாசமான நோக்கத்தோடு பார்ப்பேன். No sleeper Saturday night. சனிக்கிழமை இரவிலே எனக்கு சரியான தூக்கம் இல்லை. Sunday morning getting up, ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்திருப்பேன், have some food, ஒரு கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துக்கொள்வேன், go to the church, சபைக்கு கடந்து செல்வோம், sing songs, பாடலை பாடுவோம், read the Bible, வேதத்தை வாசிப்போம், Sunday school, ஞாயிறு பள்ளிக்கு போவோம், youth meeting, வாலிப கூடுகை, visiting hospitals, மருத்துவமனை சந்திப்பு, evening services, மாலை ஆராதனை, prayer meetings, ஜெப கூட்டங்கள், discussions. கலந்த ஆலோசனை. The Sunday will be a different day which gave pleasure and happiness to me. நான் ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்க்கும் பொழுது ஒரு விசேஷ கருத்தாய் நான் ஆராதனை செலுத்தும் பொழுது அந்த நாள் எனக்கு வித்தியாசமாய் காணப்படும். Dear brothers and sisters, அன்பான சகோதரிகளே, who are hearing this message, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கு நான் சொல்லுவேன், really tell me, do you feel happiness to attend your church every Sunday? எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்கள் சபை ஆராதனை கலந்து கொள்வதிலே நீங்கள் உங்கள் ஆர்வத்தை காட்டுகிறீர்களா? One of the special characteristics of a believer is having pleasure in attending his church. நான் சொல்லுவேன், உங்களுடைய ஒரு நல்ல கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன்னுடைய சபையிலே கருத்தாய் அவன் கலந்து கொண்டு தேவனை ஆராதிப்பதான். He should feel pleasure in attending his church. அவனுடைய சொந்த சபையில் அவன் கருத்தாய் ஒரு சந்தோஷத்தோடு அவன் கலந்து கொள்ள வேண்டும். If you don't have happiness in attending your church, it is questionable whether you are a real Christian or not. ஒருவேளை நீங்கள் சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் உங்கள் சபை ஆராதனையிலே நீங்கள் ஒருவேளை கலந்து கொள்ளாமல் இருப்பீர்கள்னால் நீங்கள் ஒரு சரியான கிறிஸ்தவனா இல்லையான்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். Some people are very happy to hear the messages from other pastors and other evangelists. ஆனால் ஒரு சிலரை பார்க்கும் மற்ற போதகர்களிடத்திலிருந்தும் மற்ற சுவிசேஷர்களிடமிருந்து செய்திகளை கேட்பதே அவர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். I cannot say that it's wrong, but at the same time you should give topmost priority to the messages of your pastor and your church. ஆனால் அது தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் சபை போதகரிடத்தில் நீங்கள் உங்கள் நேரத்தை சொல்லப்படுத்த வேண்டும். உங்கள் சபை போதகருடைய செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும். Secondly, in verse 4 it says in English, where the tribes go up, the tribes of the Lord, to the testimony of Israel, to give thanks to the name of the Lord.
அதை தொடர்ந்து 4வது வசனம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது எல்லா ஜாதி எல்லா கூட்டத்தாரும் தேவனுக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In this chapter you can see going to the church is not only to singing songs and listening the messages and giving offering. இந்த பகுதி நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பாடலை பாடுவதோ தேவனுடைய வார்த்தை கேட்பதோ காணிக்கை கொடுப்பது மட்டும் அல்ல. Here Bible says the believers should go to the church to worship him and thank him. வேதம் சொல்கிற வண்ணமாய் உங்கள் சபை கடந்த சில தேவனை ஆராதிக்க வேண்டும், நன்றிகளை செலுத்த வேண்டும். We should go to the church to worship the Lord. நம் சபை கடந்து சென்று தேவனை ஆராதனை செலுத்த வேண்டும். When we go to our church, there are 3 reasons behind it. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது 3 காரணங்கள் இருக்கிறது. We are going to the church on Sunday morning to worship, to see a person there. நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நம்ம கடந்து செல்லும் பொழுது அங்கே நம்ம ஒரு நபரை பார்க்க போகிறோம். When we go to some marriage function or some other functions, there is a purpose to see a person. நம்ம திருமண இடத்துக்கோ இல்லை விசேஷத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு நபரை பார்க்க போகிறோம் என்ற நோக்கம் இருக்கிறது. I have seen some of my friends when they go to a marriage, they will purposely go and see the bride and bridegroom and come back. என்னுடைய ஒரு சில நண்பர்கள் பார்க்கும்போது திருமணத்துக்கு போகும்பொழுது அவர்கள் கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்கறதுக்காகவே போவார்கள், பார்த்துட்டு வந்து விடுவார்கள். Sometimes some of my friends go to the marriage to see the parent of the bride and bridegroom. சிலரை பார்க்கும் சில நண்பர் பார்க்க போகுது கல்யாண மாப்பிள்ளையும் பெண்ணுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்காக போவார்கள். Like the same way, my dear brothers and sisters, ஆனால் அதே போல என் அன்பான சகோதர சகோதரிகளே, my local church people and my friends all over the world, என்னுடைய சபை மக்களும் உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், when you intend to go to your church, you are going to see a person there. நீங்கள் சபைக்கு கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு நபரை பார்க்க போகிறீர்கள். He is a chief person there. அவர்தான் முக்கியமான நபராக இருக்கிறார். He is not your friends. அவர் உங்களுடைய நண்பர் அல்ல. He is not your relatives. அவர் உங்களுடைய சொந்தக்காரர் அல்ல. He is the chief person, the Lord Jesus Christ. அவர்தான் பிரதானமான முக்கியமான நபராக இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. Let me repeat. நான் மறுபடியும் சொல்லட்டும். When you go to your church, one of the main purpose is to see a person in your church. உங்கள் சபைக்கு நீங்க கடந்து செல்வது ஒரு முக்கியமான ஒரு நபரை நீங்கள் கடந்து பார்க்கும்படிக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். The main intention is to see Jesus Christ there. அங்க முக்கியமான காரணம் என்னவென்றால் நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க தான் போகிறீர்கள். Secondly, you are going to meet with Jesus Christ. நீங்கள் இரண்டாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்க சந்திக்க போகிறீர்கள். Thirdly, you go to the church to thank you Jesus. நீங்கள் மூன்றாவது காரணம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். Thank you Jesus for the life you have given. நன்றி ஆண்டவரே எங்கள் ஜீவனை கூட்டி கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். Thank you Jesus for calling me to attend this church today. ஆண்டவர் நன்றிகள் செலுத்தி இந்த ஆராதனை வருவதற்கும் எங்களை பாதுகாத்து நன்றி செலுத்தும்படி கிருபை செய்து நன்றி. Solemn worship. அது அவ்வளவு அபூர்வமாக நல்ல ஆராதனை. We should worship the Lord. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். Not only singing and dancing. நம் பாடலை பாடி நடனம் ஆடுறது மட்டுமல்ல. In the church there is a God. சபையிலே அங்க ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். Generally you cannot see him. பொதுவாய் நம்ம அவரை காண முடியாது. Generally you cannot touch him. பொதுவாய் அவரை தொட முடியாது. Generally you cannot talk to him. பொதுவாய் அவரிடத்தில் பேச முடியாது. The Lord is in the church. தேவாதி தேவன் அவர் சபையிலே இருக்கிறார். He is sitting in the church. அவர் சபையிலே அமர்ந்திருக்கிறார். You are going to the church to meet him. நீங்கள் சபைக்கு அவர் கடந்து சென்று அவரை பார்க்க போகிறீர்கள். You are going to the church to thank him. நீங்கள் சபைக்கு கடந்து சென்று அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படிக்கு போகிறீர்கள். In generally you are going to church to worship the Lord. ஆக நீங்கள் சபைக்கு நீங்கள் போகும்பொழுது தேவனை ஆராதிக்கும்படி கடந்து செல்கிறீர்கள். So you should be very careful. ஆக நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். Your dress should be carefully done. நீங்கள் உங்கள் உடையிலே நீங்கள் ஒழுங்கான உடை போட்டிருக்க வேண்டும். You should be careful. Some very important person is waiting for you to meet with you. நீங்கள் உங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நீங்கள் முக்கியமான ஒரு நபரை நீங்கள் கடந்து நீங்கள் போய் பார்க்க போகிறீர்கள். To fearfully worship the Lord.
பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் ஆராதனை செலுத்த You வேண்டும். are going to the Lord Jesus Christ to centrate the things happening in your life. நீங்கள் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கடந்து சென்று நீங்கள் பார்த்துக்க போய் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Everybody should know that Jesus Christ is a loving God. நீங்கள் எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அன்பு அதிகமாக நேசிக்கிற தேவன் என்று சொல்லி, But at the same time, He is a jealous God. அதே நேரத்தில் அவர் பொறாமை நெரிச்சலும் தேவனாக இருக்கிறார். He will not allow to lose His glory to other people. அவராக தேவன் கவனமாக இருப்பார். தன்னுடைய மகிமையை யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க அவர் விரும்ப மாட்டார். வைராக்கியமாக He is a இருப்பார். jealous God. அவர் வைராக்கியமான தேவனாக He is இருப்பார். a loving God. அவர் அன்பான தேவன் தான். He will not allow His glory to go to other person. அவர் வைராக்கியமா தன்னுடைய மகிமையை யாருக்கு விட்டு கொடுக்காத அவர் வைராக்கியமா இருப்பார். So the purpose of going to your church is to see the person and worship him and thank him. நீங்கள் சபையை கடந்து செல்வது ஒன்று முக்கியமான காரணம் என்றால் அவர் ஒரு தேவனை பார்க்க போகிறீர்கள், அவர் தேவனை சந்திக்க போகிறீர்கள், தேவனை ஆராதனை செய்ய போகிறீர்கள். Also when you go to a church, you will be in a position to get answers and replies for your questions. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். In the daily life you have a lot of problems. உங்களுடைய அனுதின வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உண்டு. The family lot of questions and problems. குடும்பத்தில் பலவிதமான கேள்விகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. Certain things we cannot share with others. சில காரியங்களை மற்றவர்களிடத்திலே சொல்ல முடியாது. But we have wonderful God. ஆனால் நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். Sometimes we may not be able to share our problems with the family members. ஒரு சில காரியங்களை குடும்பத்தாரிடத்திலே பேச முடியாது. But you can share the problems with the Lord Jesus Christ. ஆனால் அந்த அவனமான காரியத்தை நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் சொல்ல முடியும். Going to Sunday services is to get replies for all your questions and problems. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடந்து செல்வது என்னவென்றால் தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் பதில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் போகிறீர்கள். If you are a real Christian, you will be in a position to get solution for the problems through the messages and the singings and the prayers in the churches. நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஆராதனை செலுத்தும் போது தேவனிடத்திலிருந்து நீங்கள் பதில் உங்கள் எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும். From my early days when I was a young man, when I attended the church services, I heard the voice of God several times in my church. நான் வாலிபனாக என்னோட சபையில் கடந்து செல்லும் இருக்கும் பொழுது பல முறை நான் சபையில் நான் தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டிருக்கிறேன். So many things happening in my life today have been given as a prophecy when I was attending my church on those days. நான் என்னுடைய சபையிலே கலந்து கொண்ட பொழுது ஆண்டு எந்தெந்த காரியத்தை என்னிடத்தில் சொன்னாரோ அந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. You will be happy to know that the name echo of his call was given by the Lord when I was worshiping the Lord in my church. நான் அழைப்பின் எதிரொலி என்று சொல்லப்படுகிற அந்த பேரானது நான் தேவனுடைய ஆலயத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் கொடுத்தார். The name St. Paul's Matriculation School was given by God when I was about 25 years old in my church. சபையிலே சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற பேர் என்று சொல்லி பள்ளிக்கு வைத்த பொழுது 25 வயதாக இருக்கும்போது அப்போது ஆண்டவர் கொடுத்தார். The name of my Bible college, Nehemiah Bible College, was given when I was a young man. நான் நெகேமியா வேதாகம கல்லூரி என்று சொல்லி நெகேமியா வேதாகம அந்த பேரை கூட நான் வாலிபனாக இருக்கும்போது ஆண்டு கொடுத்தார். When I was listening the message of my pastor with a question, when I start a Bible college, what will be the name? But he very clearly said, as a prophecy, Nehemiah Bible College. நான் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரே அந்த காலத்தில் நான் ஜெபித்துக் கொள்ளும்போது ஆண்டவரே வேதாகம கல்லூரி ஆரம்பிக்கும் என்ன பேர் சொல்லி கேட்டபோது ஆண்ட தெளிவாய் நெகேமியா வேதாகம கல்லூரின்னு சொல்லி ஆண்ட சொன்னார். So many things which are happening today in my ministry and my life have been designed about 30 or 40 years ago when I was attending my church. Through the messages of the pastor, through the singing of the pastor, through the prayers of the pastor, I was able to hear the titles of my ministry. 30-40 ஆண்டுகள் முன்பதாய் ஆண்டவர் என்னுடைய ஆலயத்தை நான் கடந்து சென்ற பொழுது போதகர் பாடல் பாடின பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொண்ட பொழுது என்னுடைய ஊழியர்களுக்கு என்னெல்லாம் பேர் தேவையோ அவை எல்லாத்தையும் போதகர் மூலியமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். Because I was able to get answers from the Lord in my church, today the Lord has
permitted and granted me the privilege of publishing Echo of His Call in 16 languages of the world. This is the only Christian organization or only organization which is publishing one magazine in 16 languages. ஆண்டோட பிரதான கிருபையினால் இந்த அழைப்பின் எதிரொலி ஊழியமானது சபை அந்த பத்திரிகையானது ஒரு மாதம் 16 மொழியிலே வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறது. This is the only newspaper, not only in India, worldwide, which is published the same matter in 16 languages. இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிலும் பார்க்கும்போது ஒரே செய்தியை 16 மொழியிலே மாதம் வந்து கொண்டு இதே ஒரே ஒரு பத்திரிகை தான். Some people ask me, from where you got this name Echo of His Call? ஒரு சிலர் கேட்பா இந்த அழைப்பினதில் பேர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள் சொல்லி கேட்பார்கள். I used to say God gave me. நான் சொல்லேன் தேவன் எனக்கு கொடுத்தார். Really, this name was given about 40 or 50 years ago when I was worshiping the Lord in my own church with the believers and the pastor. நான் சொல்லுவேன் 50 ஆண்டுகள் முன்பதாய் நான் என்னுடைய சபையில் கலந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பேரை கொடுத்தார் என்று சொல்லி நான் சொல்லுவேன். During that time I was a young man. அந்த நேரத்தில் நான் வாலிபனாக இருந்தேன். I thank God for this wonderful blessings He has bestowed upon His church. நான் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுது. கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சபையின் மேல் ஊற்றியதை குறித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். Finally, the reason for going to the church to sacrifice us as living sacrifice to the Lord. காரணமாக நம்ம ஜீவபலியா தேவன் தமக்கா நம்ம ஜீவபலியா தேவன் நம்மை வைத்திருக்கிறார். We are supposed to sacrifice the parts of our body which is not under the control of us in the church. விசேஷமாய் பார்க்கும்பொழுது எந்தெந்த அவயங்கள் நம்மளுக்கு கீழ்ப்படி அவைகள் அந்த அவயங்களை தேவனுடைய சமூகத்தில் ஜீவபலியா நாம் தர வேண்டும். In the church we can sacrifice our parts of our body which are not under control as living sacrifice. கட்டுப்பாட்டு இல்லாமல் இருக்க நம்மளுடைய அவயங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஜீவபலியா நம்ம தர வேண்டும். Finally, I would like to tell you in verse 9, because of the house of the Lord our God, I will seek your good. 9வது வசனம் கடைசியாய் 9வது வசனம் பார்க்கும்போது நிச்சயம் கர்த்தருடைய நன்மையான காரியங்களை நான் பார்ப்பேன். Thirdly, the third characteristic of a real Christian is seeking goodness and enjoying it because of the house of the Lord. மூன்றாவதும் கடைசியாக பார்க்கும் நன்மையும் கிருபையும் சபையில் இருக்க நன்மையான கிருபையுமாய் இருக்கிற காரியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். A real Christian will enjoy prosperity from the Almighty God from His church. உண்மையான கிறிஸ்தவன் சபையில் இருக்கிற ஆசீர்வாத செழிப்பை அவன் எடுத்துக்கொள்வான். A real Christian can enjoy peace and protection from his church. உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய சபையிலிருந்து சமாதானத்தையும் சந்தோஷம் பெற்றுக்கொள்வான். A real Christian can enjoy God's provision from his church. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய சபையிலிருந்து ஒரு பாதுகாப்பை அவன் பெற்றுக்கொள்வான். So goodness and happiness and blessings will come from your church. உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். Here psalmist says, because of the house of the Lord our God I will seek your good. வேதம் சொல்லுவாய் எனக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நான் உண்மையாய் பார்ப்பேன் சொல்லி வேதம் சொல்லுவாய். So the church is the place where the Lord Jesus Christ come as present there. சபையிலே பார்க்கும் பொழுது அங்கேதான் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி தம்முடைய ஜனத்தை பார்க்கும்படிக்கு வருகிறார். You can feel the presence of God in your church. தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் சபையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். Sometimes some people come to me for prayer. ஒரு சிலர் என்னிடத்தில் ஜெபத்திற்காக என்னிடத்தில் வருவார்கள். They may come with a chronic disease. ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையோடு வருவார்கள். Sometimes they will be possessed by the evil spirit which cannot be handled by me. ஒரு சிலருக்கு பிசாசு பிடிச்சிருக்கும், என்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். During that time I used to ask them to stay in the church one day. நான் அவரது சொல்ல ஒரு காரணம் என்னவென்றால் நீங்கள் சபையிலே தங்குங்கள் என்று சொல்லுவேன். I used to ask them to stay one day. நான் அவர்களை சபையிலே தங்குங்கள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். I have seen some people used to come and stay one day or one night or one day and night. ஒருவேளை ஒரு சிலர் பார்த்திருக்கேன், ஒரு சிலர் பகலை மட்டும் தங்கிடுவார்கள், ஒரு சிலர் இரவுல மட்டும் தங்குவார்கள், ஒரு சிலர்
பகலிலும் இரவிலும் தங்குவார்கள். Even if they come with the chronic disease or evil possessed situation, when they are here for one day, they will be free automatically. அவர் சொல்ல பெரிய கையாளாட முடியாத சமாளிக்க முடியாத பிரச்சனை வியாதிகளோடு ஒரு வருவார்கள் என்றால் அவர்கள் தங்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். There will not be any necessity for me to go and lay my hands and pray for them. நான் போய் அவர் கரங்களை வைத்து நான் ஜெபிப்பதற்கு தேவைப்படாத சூழ்நிலை பெறும். Sometimes without any faith, they may faith on the Lord Jesus Christ, they may have some faith in my prayer, they used to come here. அவர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒருவேளை சிலருக்கு என்ன ஜெபத்திலே விசுவாசம் இருக்கிறவர்களும் வருவார்கள். I used to tell them about the power of God. நான் தேவனுடைய வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். I used to ask them to simply stay in the church. நான் சும்மாவே நீங்க சபையில் இருக்கலாம் என்று சொல்லி நான் சொல்லுவேன். I have seen miracles happening in their life. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணுவதை நான் பார்த்திருக்கிறேன். So my dear brothers and sisters, if you want to seek happiness, the happiness is invested in your church. Finally, I would like to tell you the 3 points I preach. கடைசியாய் நான் சொன்ன 3 செய்தியின் சுருக்கமான 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். The 3 characteristics of a real believer. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய நல்ல குணாதிசயம் ஆனது என்ன? The real Christian will be having gladness in going to the church. உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சபைக்கு கடந்து செல்வதில் மகிழ்ச்சியாக இருப்பான். The real Christian will know that he is going to the church to see his master Jesus Christ and to have a personal visitation with him. இரண்டாவதாய் தன் நல்ல கிறிஸ்தவனுக்கு என்னவென்றால் சபையை கடந்து சென்று தன்னுடைய தேவனை காண பார்க்க போகிறான். A real Christian will go to the church to solve his problems and find out the ways and means to get away from his problems. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சபைக்கு போய் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து அவன் விடுதலையாகும்படிக்கு அவன் கடந்து செல்கிறான். So this morning I would like to pray with you. இந்த நாளின் காலை வேளையில் கூட உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Certainly God will bless you. நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Thank you so much for your love towards this ministry. நான் இந்த ஊழியத்தின் மேல் வைத்திருக்க அன்பிற்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். God will protect you from all problems and difficulties of this world. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து உங்களை விலக்கி காப்பார். Before going for prayer, I would like to sing a Tamil song. நான் இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாய் ஒரு தமிழ் பாட்டை நான் பாட விரும்புகிறேன். This is I will sing one stanza only. நான் இந்த பாடின் ஒரு அடியை மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you for this wonderful privilege to worship you and share your message to the world and to our church. அன்பின் நல்ல உலகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்கள் சபை மக்களுக்கும் உலகம் எங்கிலும் இருக்கிற யாவருக்கும் பிரசங்கம் பண்ண தந்த தயவுகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, we ask you to bless all the people, those who attended the
morning service today. ஆண்டவரே இந்த நாளின் காலை ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, we thank you so much for the people, those who have joined this service online. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆன்லைன்ல கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Also, we ask you to bless the people, those who are seeing these messages after some time. ஆண்டவரே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, thank you so much for speaking to us. ஆண்டவரே இந்த நாளில் எங்களோட பேசினதற்கு ஸ்தோத்திரம். Once again, we pray that all the people should be protected from the evil forces of these days. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த மக்கள் யாவரும் ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே அவர்களை பாதுகாப்பீராக என்று ஜெபிக்கிறேன். Once again, we pray for the people, those who are standing with this Echo Physical Ministries. ஒரு மெசேஜ் கர்த்தாவே இந்த அழைப்பின் எதிரொலியோடு கூட நிற்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. The people, those who are praying for us. ஆண்டவரே யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, The people, those who are blessing us with their supports. ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பண ஒத்தாசை செய்கிறார்களோ, We ask you to take care of them. ஆண்டவரே யாவரும் கர்த்தாவே பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன். Also, we pray for all the churches and all the missionary organizations of the world. ஆண்டவரே இந்த உலகம் எங்கிலும் இருக்க சபைகளுக்கும் ஆண்டவரே எல்லா ஸ்தாபனங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. We pray for all the believers of the world. ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்க எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. Lord, we pray for the people, those who have not heard the gospel so far. ஆண்டவரே நாங்கள் இதுவரையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்காத யாவருக்கு தான் நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray for all the people, those who have not accepted you as their personal savior. ஆண்டவரே ஒரு மெசேஜோட கர்த்தாவே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். Thank you, Lord, for this wonderful time. ஒரு மெசேஜோட கர்த்தாவே இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. Thank you, Lord, for the wonderful workers who have been given to us. ஆண்டவரே நல்ல வேலையை எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்ததை உங்களுக்கு ஸ்தோத்திரம். Thank you for everything. எல்லா விதத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவை எல்லாத்தையும் உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. In Tamil, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமென். Now the grace of our Lord Jesus Christ, the love of our Father, and the holy communion of the Holy Spirit be with you all forever and ever. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேல் மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. Hallelujah. 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 God bless you all. ஆண்டவர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. I have a request. நான் ஒரே ஒரு
விண்ணப்பத்தை வைக்கிற விரும்புகிறேன். After seeing this message, please press the subscribe button and the bell button. இந்த பார்த்த பின்பதாய் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இதை கிளிக் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். And share this with your friends. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆண்டவர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. Our address: Mobile 98410 71858. Email: sam@echoofhiscall.org. Website: www.echoofhiscall.org.